வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சுதுங்க. சரி எங்கேயாவது வெளியே கிளம்பலாமேன்னு பார்த்தா அப்பா கம்பெனி பக்கத்தில் தானே இருக்குது. ஈவினிங் வேறு ஆயிடுச்சு, எங்கேயும் வெளியே போக முடியாது. சரி அங்கே போய் டைம் பாஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே அப்பா கம்பெனிக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி லீவ்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கட் பண்ணி அந்த ஏரியாவே மொட்டையாக இருக்கும்போது தான் தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய செடி இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு ஃப்ரூட் ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம கை சும்மா இருக்குமா, போய் பிச்சுட்டேன். இது என்னடி ஃப்ரூட், இப்படி ஒரு ஃப்ரூட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி என் தங்கச்சிட்டு சொல்லும்போது தான் உனக்கு இது தெரியாதா, இதுதான் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாகவே பேருக்கு அது மாதிரி இந்த ஃப்ரூட் ரொம்ப ஜூஸியா இருந்துச்சுங்க. அப்புறம் கட் பண்ணி போட்ட மல்பெரி லீவ்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு மயில் இருந்துச்சு, அதுக்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு நைட் ஆயிடுச்சு. இன்னத்துக்கு மேலே என்னால் சமைக்க முடியாது நீங்க அம்மா சொன்னனால நாங்களாம் ஹோட்டல் கிளம்பி வந்துட்டோம். அங்கே போய் ஆர்டர் கொடுக்க வந்தானவ மரட்டி விட்டுட்டோங்க. மல்லிகைப்பூ மாதிரி தான் இட்லி வேணும், 4 வகையான சட்னி வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு தந்தூரி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த புதினா சட்னிக்கு அதுக்கு வேற லெவலில் இருந்துச்சுங்க. அப்புறம் நான் வாழையில பரோட்டா தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 4 இட்லிக்கு 4 பரோட்டாக்கு மாடா இவ்வளோ பெரிய பில்லு போட்டீங்க. பில்லை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் இந்த பில்லு கட்டலாம் மாவாட்ட விட்டுருவாங்கன்னு சொல்லி நான் வேகமாக போய் பில்லை கட்டிட்டு